2 ஆளால தொடங்கப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை ஒரு நிபுணர்களின் இது இன்னைக்கு 16 பேர் இருக்கக்கூடிய இதா மாறி இருக்கு. இதுல என்னன்னா, இன்னைக்கு முதல்ல நாங்கெல்லாம் அறுவை சிகிச்சையை தொடங்கும் பொழுது இந்த ஒரு அறுவை சிகிச்சையோ எண்டோஸ்கோப்பியோ கத்துக்கணும்னா எங்க லண்டன் போனோம், யூகே போனோம், அல்லது எங்கேயாவது போய் நம்ம அனிமல் மாடல் கத்துட்டு வந்துருக்கணும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு இந்தியா அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நாங்க மாற்றிருக்கோம் இந்த சினாரியோவை. அதுக்கு முதல் காரணம் இந்தியன் மெடிக்கல் இந்த இந்தியன் கேஸ்ட்ரோ எண்டோசர்ஜன் ஐஐஜிஎஸ் சொல்லுவோம். இதுல என்னன்னா, லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைக்கு நீங்க மாசம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாநாடு நடக்கும். எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு, அதாவது யங் சர்ஜன்ஸை கூப்பிட்டு அங்க வர வச்சு ஒரு 100 பேர் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை எப்படி செய்யறது, எப்படி செய்யறது அனிமல் மாடல்ல இருந்து சொல்லி கொடுத்து, கையை பிடிச்சி அவங்களுக்கு நாட்டிங் போடுறது சொல்லி கொடுத்து, ஒரு சர்ஜனை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், பொது அறுவை சிகிச்சை நிபுணரை ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சைனா பரிணாம மாற்றத்தை அடைய வைக்கிறோம். இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது 60-80 எல்லா அறுவை சிகிச்சை நிபுணர்களும் பண்ணிட்டு இருந்த ஒண்ணுதான். ஆனா ஒர்க்லோடும் அதுவும் வரும்பொழுது பிரிவுகள் அதிகமா வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, இது மெடிக்கல் ஃபீல்ட்ல போக ஆரம்பிச்சது. அப்போ சர்ஜன்ஸ் உட்கார்ந்துருந்தோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு திடீரென்று உங்களோட வயிற்றுக்குள்ளால போய் பார்க்கணும், அல்லது குடல்குள்ளால பெருங்குடல்ல போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம உட்கார்ந்து ஒரு மருத்துவர் வருவதை வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்துல ஒரு சர்ஜன், ஒரு மருத்துவர், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அதையே அறிந்து கொண்டால் அந்த அறுவை சிகிச்சையின் பொழுது அவர் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இன்னைக்கு இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியன் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைக்கு அந்த நுண்துளை அறுவை சிகிச்சைகளின் என்ன பண்ணுதுன்னா, இந்த இதை கிராமங்களுக்கு இருந்து எல்லா டாக்டர்ஸும் கொண்டு போகணும்னு முடிவெடுத்தோம். இந்த முடிவெடுத்து இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வி ஸ்டார்டட் EFAGS, FAGS அப்படிங்கிறத, EFAGS, FACI அப்படிங்கிற ப்ரோக்ராம், அட்வான்ஸ் லேப் எண்டோஸ்கோபி சர்ஜரி, பேசிக் எண்டோஸ்கோபி சர்ஜரி ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இது என்னென்ன அனிமல் மாடல்ல பண்ணுவோம், அல்லது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அவங்க அனிமல் அல்லது மாடியூல்ஸ்ல அவங்களை செய்ய வைப்போம், கையை பிடிச்சி சொல்லி வைப்போம். ஆனா ஒரு 3 days ப்ரோக்ராம், அதுல எவ்வளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலன்னா அந்த ஒரு 100% அவங்களுக்கு ஒரு டீச்சிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோமாங்கிறது தெரியல. அப்படின்னு இருக்கும்பொழுது தான் நாங்க போன வருடம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு IAGS-ஓட அகில இந்திய மாநாடு ஈஸ்வர் டாக்டரோட தலைமையில இங்க நடத்தி முடிச்சோம். ஸோ ஒவ்வொரு மாநாடுலையும் எல்லாரும் நஷ்டமும் படுவோம், லாபமும் படுவோம். பட் எங்களுக்கு ஒரு லாபத்தை வச்சு அந்த லாபத்துல ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத அதை பண்ணுவோம். இந்த தடவை என்ன பண்ணோம்னா, அந்த லாபத்தை வச்சு ஒரு கருவியை வாங்கணும், மக்களுக்கு நம்ம டாக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சு இந்த கருவியை வாங்கியிருக்கிறோம். ஜப்பான்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அதை வாங்கியிருக்கிறோம். அதுவும் 80 to 90%, சார் எல்லாரும் சொன்னா நான் தமிழ் சொல்றேன், 90% நம்ம மனிதநிலை எப்படி இருக்குமோ அதே மாடல் அது இருக்க போகுது நமக்கு. ஸோ கையை பிடிச்சி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை, அதுவே சொல்லுவோம் நீங்க இது தப்பு பண்ற, இது ரைட்டா பண்ற அப்படிங்கிறது அதுவே நமக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அது சொல்லிக் கொடுக்கும். ஸோ அது ஈஸியா சொல்லிக் கொடுக்குற வரையும் 5 வருஷம் 6 வருஷத்துல நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றத நம்ம மக்களுக்கு எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பட் நம்ம மக்களுக்கு, நம்ம சர்ஜன்ஸ்க்கு அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது எல்லாமே நம்ம பப்ளிக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவுகள்ல இதை எங்களோட ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு துணை போன எல்லாருக்கும் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன்.